ரைட். இப்போ கெளிங் போட்டுக்கொள்ளுங்க வந்துட்டு அசேதன உப்புக்களின் வெப்ப பிரிகை. அசேதன உப்புக்களின் வெப்ப பிரிகை. இந்த வெப்ப பிரிகை படிச்சு முடிய வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்ப பிரிகை உள்ளடங்களாகவும் சேர்த்து கால்குலேஷன் கேள்விகளை வந்து பார்த்தா கொண்டு போவோம். அப்படி என்ன மாதிரி போகுதுன்னு பார்ப்போம். அசேதன உப்புக்களின் வெப்ப பிரிகை இதுக்கிடையே முக்கியமான டாபிக் உண்டு. இங்கேயும் வந்து சம்பந்தப்பட்டு அப்புறம் நாங்க வந்து இன்ஆர்கானிக் படிக்க அங்கேயும் தேவைப்படும். கேஸஸ்ல தேர்மோல படிக்கிற இடங்கள்ல கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா தாக்கங்களை பாவிச்சு கேள்விகள் செய்யலாம். நிறைய நிறைய கேள்விகள் செய்யலாம். அதனால கண்டிப்பா தேவை உங்களுக்கு. ரைட். முதலாவது சப்கெரிங் போட்டுக்கொள்ளுங்க கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகை. முதலாவது சப்கெரிங் வந்து கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகை. கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகை. ஓகே. என்ன தெரியும் கார்பனேட்டுகள் வெப்ப பிரிகை பற்றி? கூட்டம் உண்டு கார்பனேட்டுகள்ல. ஒக்சைட்டும் CO2 எல்லாருக்கும் பெறுமோ? அப்போ லிதியத்தில கார்பனேட்டு மட்டும் ஒக்சைடாயும் CO2 வெப்ப பிரிகை அடையும். ஏனைய கார்பனேட்டுகள் பிரிகை அடையாது. ரைட். அப்ப எழுதிக்கொள்ளுங்க. கூட்டம் உண்டு கார்பனேட்டுகளில் 27 எத்தனை விலங்குகள்? கூட்டம் உண்டு கார்பனேட்டுகளில் லிதியம் கார்பனேட்டு மாத்திரம் Li2CO3 மாத்திரம் வெப்பமேற்றப்படும் போது பிரிகை அடைந்து ஒட்சைட்டையும் கார்பனீரொட்சைட்டு வாயுவையும் கொடுக்கும். ஒட்சைட்டையும் கார்பனீரொட்சைட்டு வாயுவையும் கொடுக்கும். ஒட்சைட்டையும் கார்பனீரொட்சைட்டு வாயுவையும் கொடுக்கும். ஏனைய எந்த கூட்டம் உண்டு கார்பனேட்டும் வெப்ப பிரிகை அடையாது. ஏனைய எந்த ஒரு கூட்டம் உண்டு கார்பனேட்டும் வெப்ப பிரிகை அடையாது. ஏனைய எந்த ஒரு கூட்டம் ஒன்று கார்பனேட்டும் வெப்ப பிரிகை அடையாது. ஆக்கங்கள் எழுதிக் கொள்ளுங்க. நீ படிச்ச விஷயம் எல்லாம் கூட்டம் உண்டு மூலகங்களை நாங்க இரண்டு பொதுவா சொல்றோம். நாங்க கார உலோகங்கள். ரைட். அப்ப கார உலோக கார்பனேட்டுகள்ல விதியம் கார்பனேட்டு மாத்திரம் வெப்ப பிரிகை அடையும். இப்படி கைக்கலாம் தானே நாங்க கூட்ட கை கேட்கு. மிச்சல அப்படியே வருமோ? மிச்ச எதுக்குமே வெப்ப பிரிகை நடக்காது. தெளிவா ஞாபகம் இருக்கணும். ஒரு கால்குலேஷன் கேள்வியில வந்து பார்த்தா சோடியம் கார்பனேட் சம்பந்தப்பட்டு வெப்ப பிரிகை அடைகிற மாதிரி கதைக்கிறானா இருக்கண்டா சோடியம் கார்பனேட் கிட்டத்தட்ட சடத்து வச்சிடுற மாதிரி தராங்க. பாக்கிறதுல விடுபடாது. வெப்ப பிரிகை அடையாது. அப்புறம் அதுக்கு வெப்ப பிரிகை எழுதி செஞ்சு போவீங்களா இருக்கண்டா விட மைனஸ் எல்லாம் வரும். இருக்கா அவங்கள்ட்ட? அதுவே இந்த மூலகங்களுக்கு என்னென்ன பேருடா?
முதலாவது வந்து இதுக்கு என்ன பேர்? என்ன மூலகம் எடுக்கணும்? லிதியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். குழப்பம் இல்ல தானே? ரைட் ஓகே. இல்ல மேலே இருக்கிற எல்லாம் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க இந்த கீழே இருக்கிற 2 மூலகங்களுக்காக தான். ரைட் ஓகே. சரி. இப்போ அடுத்த போய் சொல்லி கொள்ளுங்க. கூட்டம் 2 கார்பனேட்டுகள் யாவும் கூட்டம் 2 கார்பனேட்டுகள் யாவும் கூட்டம் 2 கார்பனேட்டுகள் யாவும் லிதியம் கார்பனேட்டை போலவே லிதியம் கார்பனேட்டை போலவே லிதியம் கார்பனேட்டை போலவே அவற்றின் ஒட்சைட்டுகளையும் CO2 வாயுவையும் தரும். அவற்றின் ஒட்சைட்டுகளையும் CO2 வாயுவையும் தரும். அவற்றின் ஒட்சைட்டுகளையும் CO2 வாயுவையும் தரும். இப்ப நீங்களா இவ்வளவு எழுதுவீங்கள் தானே? தேவடை இந்த மூலகங்கள பேரை சொல்லு. பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். ரைட்டா? இது பெரிலியம் ஆக்சைடாகவும் CO2 ஆகவும் பிரியும். இது மெக்னீசியம் ஆக்சைடாகவும் CO2 ஆகவும் பிரியும். கால்சியத்துக்கு கால்சியம் ஆக்சைடு பிளஸ் CO2, ஸ்ட்ரோன்சியத்துக்கு ஸ்ட்ரோன்சியம் ஆக்சைடு பிளஸ் CO2, பேரியத்துக்கு பேரியம் ஆக்சைடு பிளஸ் CO2. ஒட்சைட்டு ஒட்சைட் எழுதிக்க சையன்னா இட்டன்னா டூனா பாவிப்பீங்களே ஒட்சைட்டுகள். இட்டன்னா ரூனா எல்லாம் பாவிக்கல. ஒட்சைட்டு, ஒட்சைட்டு இந்த மாதிரி எல்லாம் எழுதுறது இல்ல. ரைட் ஓகே. அடுத்த போய் சிலை கொள்ளுங்க. கூட்டம் 2 கார்பனேட்டுகளின் பிரிகை வெப்பநிலை 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 கூட்டத்தின் வழியே கீழ்நோக்கி செல்லும் போது கூட்டம் 2 கார்பனேட்டுகளின் பிரிகை வெப்பநிலை கூட்டத்தின் வழியே கீழ்நோக்கி செல்லும் போது கூட்டம் 2 கார்பனேட்டுகளின் பிரிகை வெப்பநிலை கூட்டத்தின் வழியே கீழ்நோக்கி செல்லும் போது என்ன நினைக்கிறீங்க? கூடுமா குறையுமா? பிரிகை வெப்பநிலை எந்த வெப்பநிலையில பிரியும் என்றது கீழே போக போக கூடிக்கொண்டு போகுமா குறைஞ்சொண்டு வருமா? கூடும். அதாவது பெரிலியம் கார்பனேட்டு இலகுவாக வெப்ப பிரிகை அடையுமா? பேரியம் கார்பனேட்டு இலகுவாக வெப்ப பிரிகை அடையுமா? முதலாவதா கடைசியா? முதலாவது இலகுவாக பிரிகை அடையும், கடைசி பிரிகை அடைய கடினமாக இருக்கும். ஓகே தானே? பிரிகை வெப்பநிலை வந்து பார்த்தா அதிகரிச்சு கொண்டு போகும். ஏன் என்று கேட்டா என்ன காரணம் சொல்லுவீங்க? எந்த இயல்பை வச்சு விளங்கப்படுத்துவீங்க? அயன் இயல்பை வச்சு விளங்கப்படுத்துவீங்க. இவ்வளவு உப்புகளும் இங்க எல்லாருமே இங்க கவனி திருப்பி கேட்க சொல்லாவிட்டி என்றா இடிப்பேனா? ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து மெக்னீசியம் கார்பனேட் பிரிகை வெப்பநிலை 540 பாகை சி. பேரியம் கார்பனேட் பிரிகை வெப்பநிலை வந்து பார்த்தா ஒரு 1660 பாகை சி. சாரி 1560 பாகை சி. கீழே போக போக அந்த பிரிகை வெப்பநிலை என்றது கூடிக்கொண்டே போகுது. கீழே போக கஷ்டமாகுது. ஏன் கஷ்டமாகுது என்றா முதல்ல இந்த சேர்வைகள் எல்லாமே என்ன சேர்வைகள்? காரமோ
அயன் சேர்வைகளா பங்கீட்டு சேர்வைகளா? அயன் சேர்வைகள். இந்த சேர்வை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அயன் சேர்வைகள். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாருங்க, பெரிலியம் கார்பனேட்டு, மெக்னீசியம் கார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட்டு, சொஞ்சியம் கார்பனேட்டு, பேரியம் கார்பனேட்டு. எல்லாத்துலயுமே கற்றேன் பகுதியும் இருக்கு, அன்னேன் பகுதியும் இருக்கு. அயன் சேர்வைகள் யாரு ஒரே மாதிரி இருக்கீங்க? அன்னேன் பகுதி ஒரே மாதிரி இருக்கு. இங்க வந்து குலாபியிலையுமே வந்து பாப்பீங்களாக இருக்குண்டா, சாரி, ஒரே அணையன் வேறுபட்ட கட்டையன். இங்க எல்லாத்துலயுமே வந்து பார்த்தா கட்டியங்கள் வித்தியாசமா இருக்கு. கட்டியங்களுக்கு என்ன இயல்பு கதைப்பீங்க? கட்டியங்களுக்கு என்ன இயல்பு கதைப்பீங்க? முனை வாக்கும் இயல்பு கதைப்பீங்க. இந்த இடத்துல வந்து அந்நியன்னு சொல்லி பார்க்க அவர் முனை வாகுவர், பட் இவர் வந்து பார்த்தா முனை வாக்குவர். அப்ப அந்த முனை வாக்கும் இயல்பு என்னென்ன காரணிகள்ல தங்கும்? ஏற்றத்திலையும் ஆரையிலையும் தங்கும். இவ்வளவு பேருக்குமே வந்து ஏற்றம் என்றது என்னது? சமன். கட்டியங்கள் ஏற்றம் சமன். ஆனா கச்சையின் ஆரை என்றது என்ன செய்ய போகுது? கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி போக போக கச்சையின் ஆரை கூடிக்கொண்டே போகுது. பெரிலியம் கார்பனேட்டை விட மெக்னீசியம் கார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட்டு, சாரி சொஞ்சியம் 2+, பேரியம் 2+, கார்பனேட் வந்துச்சு. அயன்கள் கட்டியன்கள் பெருத்துக்கொண்டே போகுது. கட்டியன்கள் பெரிதாக 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 முனை வாக்கும் இயல்பு குறையும். கற்றேன் சிறியதாக அத்துடன் உயரேற்றத்தை கொண்டிருக்கதான் முனை வாக்கும் இயல்பு கூடவா இருக்கு. அன்னையன் பெரிதாக உயரேற்றம் உடையதா இருக்குன்னா முனை வாக்கும் இயல்பு கூடவா இருக்கு. கற்றேன் சின்னதா இருந்தா முனை வாக்கும் இயல்பு கூட. அவன் இங்க கற்றேன் செய்து போக பெருத்துக்கொண்டே போகுது. ஆகவே முனை வாக்கும் இயல்பு குறையும். முனை வாக்கும் இயல்பு குறைஞ்சா எந்த சிறப்பு இயல்பு குறையும்? பங்கீட்டு சிறப்பு இயல்பு குறையும். முனை வாக்கும் இயல்பும் சரி, முனை வாகும் இயல்பும் சரி, பங்கீட்டு இயல்புக்கு தான் நேர் விகித சமன். அயன் இயல்புக்கு நேர்மாறு விகித சமன். அவ இங்க வந்து பாத்தீங்கன்னா பங்கீட்டு இயல்பு கூட போது. இந்த பங்கீட்டு இயல்பு கூட கூட வந்து பார்த்தோமா குறைய போகுது. சாரி, முனை வாக்கும் இயல்பு குறைய, பங்கீட்டு இயல்பு குறைய போது, குறைய அயன் இயல்பு கூட போகுது. அப்ப கீழே இருக்கிறாள் வந்து ஒரு வலிமையான அயன் சேர்வை என்று வரைக்கும் அவருக்கு பிரிகை வெப்பநிலை அவரை பிரிக்கிறது ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்கும். ஆகவே பிரிகை வெப்பநிலை அதிகரிக்கிறது. ஓகே தானே? இந்த மாதிரி கழிக்கலாம். கனாலை ரிவிஷன் போதுன்னு உங்களுக்கு 2ஆம் பாடம். ரைட். எழுதிகளுங்க கீழே பிரிகை வெப்பநிலையானது அப்படிதான் எழுதினீங்க அதிகரிக்கும். கூட்டம் 2 கார்பனேட்டுகளின் பிரிகை வெப்பநிலை கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லும் போது அதிகரிக்கும். காரணம் காரணம் அப்படி அதுல கம பண்ணிட்டு இதை அப்படியே நோட் பண்ணிவிடும். முதல் வெப்படைய தாக்கம் எழுதினீங்களோ அங்க மெக்னீசியம் கார்பனேட் பக்கத்துல பிராக்கெட்டுக்கு 540 பாகை சி என்று இதுக்கு 1560 பாகை குறிச்சு விடுங்கோ. பாடமாக்க தேவையில்லை, ஒரு ஐடியாக்கு அவர் கொப்பீடு எழுதிய இப்படி பெருமானம் ஏதோ எழுதினவர், மேல சின்ன பெருமானம் கீழே பெரிய பெருமானம் எழுதினவர் என்றாலும் ஞாபகம் பெறதுக்காண்டி இதை பாடமாக்க கூடாது, தேவையில்லை. இந்த 2019ஆம் ஆண்டுல இந்த விளக்கம் வந்து கேள்வியா வந்ததா? எப்படி விளக்கப்படுத்தி எழுதுறதுக்கு கேள்வியா வந்தது? எழுதி பழகணும் படிவா.
அதே மாதிரி 2023ஆம் ஆண்டு நினைக்கிறேன் எம்சிக்யூ பின்வரும் கார்பனேட்டுகள்ல வந்து எந்த கார்பனேட்டு குறைந்த வெப்பநிலையில் பிரிகடையும் என்று 5 விடையிலையும் இந்த 5 பேர் தான் விட ஓடல்லையே முதலாவது விட போடக்கூடிய வந்தது 3வது அல்லது 4வது எம்சிக்யூ நினைக்கிறேன். இதெல்லாம் நாங்க செஞ்ச கேள்விகள் ஞாபகம் பெறணும். கேள்வியில நான் எத்தனை கேள்வி செஞ்சனாங்கன்றாச்சும் ஞாபகம் இருக்கும். போட்டாளி இருப்போம் நாங்க கேள்வி ஒவ்வொரு பலகைக்கு ஒவ்வொரு கேள்வி. என்னடா ரைட். சரி, அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கணுமா? டி தொகுப்பைச் சேர்ந்த உலோக கார்பனேட்டுகளும் டி தொகுப்பைச் சேர்ந்த உலோக கார்பனேட்டுகளும் டி தொகுப்பைச் சேர்ந்த உலோக கார்பனேட்டுகளும் ஏனைய பொதுவான உலோக கார்பனேட்டுகளும் ஏனைய பொதுவான உலோக கார்பனேட்டுகளும் ஏனைய பொதுவான உலோக கார்பனேட்டுகளும் வெப்ப பிரிகையில் வெப்ப பிரிகையில் வெப்ப பிரிகையில் ஒட்சைட்டுகளுடன் கார்பனேட் ஒட்சைட்டையே தரும். ஒட்சைட்டுகளுடன் கார்பனேட் ஒட்சைட்டையே தரும். ஒட்சைட்டுகளுடன் கார்பனேட் ஒட்சைட்டையே தரும். ஒட்சைட்டுகளுடன் கார்பனேட் ஒட்சைட்டையே தரும். ஒரு 3 கார்பனேட்கள் இருக்கும். FeCO3 என்ன விலை வரப்போகுது? FeOவும் CO2 தான். அதே மாதிரி ZnCO3 என்றா ZnOவும் CO2 தான். அதே மாதிரி செப்புக்கு COவும் CO2 தான். நோட் பண்ணி விடும். அதைக்கு மட்டும்தான் வெப்ப பெரிய தாக்கம் நடக்கும் அந்த மாதிரி எல்லாம் படிக்கிறேன் இல்லையா? அடுத்த பாயிண்ட் சாலியக்கிழமை நீரேற்றப்பட்ட உலோக கார்பனேட்டுகள் நீரேற்றப்பட்ட உலோக கார்பனேட்டுகள் நீரேற்றப்பட்ட உலோக கார்பனேட்டுகள் வெப்ப பிரிகையில் அந்நீர் மூலக்கூறுகளையும் வெளியேற்றும். வெப்ப பிரிகையில் அந்நீர் மூலக்கூறுகளையும் வெளியேற்றும்.
வெப்ப பிரிகையில் அந்நீர் மூலக்கூறுகளையும் வெளியேற்றும். நீரேற்றப்பட்ட உலோக கார்பனேட் அது எப்படி இருக்கும்? அந்த கார்பனேட் இப்ப அங்கால டாட் போட்டுட்டு இத்தனை H2 சொல்லி போடுவோம் தானே. அப்படின்னா அந்த தண்ணியும் சேர்ந்து வெளியேறிட்டு அது பிறகு கார்பனேட்டும் வந்து பாத்தீங்கன்னா மாறும், ஆக்சைட் ஆயும் CO2 ஆயும் மாறும். சரி, ஒரு கேள்வி உண்டு. ஒரு கேள்வி உண்டு, கால்குலேஷன் கேள்விதான். தொடர்ந்து ஒரே மாதிரி இப்ப நோட்ஸை படிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ரைட், வெளியே கிளம்பு. இது 2012ஆம் ஆண்டு 8வது MCQவா? 2012ஆம் ஆண்டு 8வது MCQ. ஒரு நீரேற்றிய உலோக கார்பனேட்டு, ஓ, ஒரு நீரேற்றிய உலோக கார்பனேட்டு, திருப்பி என்ன கேட்காத எழுது. ஒரு நீரே, சும்மா சொல்றேன் கேட்சு கொண்டு கிடையாது. ஒரு நீரேற்றிய உலோக கார்பனேட்டு ஒரு நீரேற்றிய உலோக கார்பனேட்டு MCO3.4H2Oவின் MCO3.4H2Oவின் 15.6 கிராம் ஆனது. ஒரு நீரேற்றிய உலோக கார்பனேட்டு MCO3.4H2Oவின் 15.6 கிராம் ஆனது வெப்பமேற்றப்படும் போது உலோக ஒட்சைட்டின் 4 கிராமை தந்தது. உலோக ஒட்சைட்டின் 4 கிராமை தந்தது. ஒரு நீரேற்றிய உலோக கார்பனேட் MCO3.4H2Oவின் 15.6 கிராம் ஆனது வெப்பமேற்றப்படும் பொழுது உலோக ஒட்சைட்டின் 4 கிராமை தந்தது. உலோகம் எம்மின் சாரண திணிவு யாது? உலோகம் எம்மின் சாரண திணிவு யாது? உலோகம் எம்மின் சாரண திணிவு யாது? செய்யுங்க பாப்போம். தெரியுதா? கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனை கொண்டெல்லாம் தாகதில்லை. நீங்களாவே சமப்படுத்திட்டு வேற எது வாங்கிறீங்களா? சரி,
നീ കണ്ട 40 ഇതിന്റെ സാരമുള്ള കൊടുത്ത് നീ കണ്ട 40 എതിന്റെ സാരമുള്ള കൊടുത്ത് விளங்கியில செஞ்சு விடணுமா விளங்கியில சரி கோவி நான் சொல்றதுல என்னென்ன விஷயம் விளங்கியிலேன்னு மட்டும் சொல்றேன் எல்லாரும் கவனிங்க விளங்காத எல்லாரும் கவனிங்க ஒரு கார்பனேட் சொல்லி கிடக்கு MCO3.4H2 ஒரு கார்பனேட் மூலக்கூட்டு சூத்திரம் சொல்லி இருக்கு MCO3.4H2 வந்து இந்த கார்பனேட்டை வெப்ப பிரிகையடைய செஞ்சா என்னென்ன விளைவுகள் வரப்போகுது MOவும் CO2வும் 4H2வும் இதுல குழப்பம் இல்லத்தானே ரைட் இந்த இடத்துல வந்து பார்த்த உலோக ஒக்சைடு MO அதை விட CO2 அதை விட 4H2 வரப்போகுது உலோக ஒக்சைடு MO தான் என்றதுல குழப்பம் இல்லத்தானே M2O M2O3 MO2 அப்படி எழுத போறீங்களோ MO தான் ஏன் இங்க வந்து MCO3 M2+ தான் ஒட்சைடுனா அந்த 2+ எல்லாம் ஒட்சைடு வரும் இன்றைக்குல வந்து அது மாறாது ஓகே தானே தரவ குறிப்பம் இவர் 15.6 கிராம் வெப்ப பிரிகையின் போது உலோக ஒட்சைடு 4 கிராமை கொடுத்தது மிச்சம் வந்து பார்த்தா 11.6 கிராம்ன்றது இவ 2 பேரும் சேர்ந்து தனிது சரி இப்ப நான் கேட்கிறேன் இவற்ற மூலம் எப்படி இருப்பினும் சமனாதானே இருப்பினும் இப்ப எம்முக்கு சார்முல கூட்டு திணிவு தெரியாது கார்பனேட்டுக்கு எத்தனை சார்முல கூட்டு திணிவு 60 தண்ணிக்கு 18 தர 4 72 72 60 132 அந்த 132 இவற்ற சார்முல கூட்டு திணிவு எக்ஸ் என்று சொல்லி வச்சா மொத்த சார்முல கூட்டு திணிவு எக்ஸ் ஆக 132 அப்ப இப்ப MCO3.4H2O 15.6 கிராம் எக்ஸக 132 கிராம் மோல் மைனஸ் பண்ணால பிரிக்கிறதுக்கு சமனா இருக்குன்னு தானே இதே மாதிரி அந்த உலோக ஆக்சைடு 4 கிராம் ஒரு கூட்டு திணிவு எக்ஸக 16 எந்தானே அங்கேயும் இருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒட்சைட்ன மூல காண போறீங்கன்னா அது 4 கிராமின் கீழ் எக்ஸக 16 கிராம் உள் மைனஸ் இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு சமன் ஆகவே வந்து 15.6 கீழ் எக்ஸக 132 சமன் 4 கீழ் எக்ஸக 16 இது ஒரு மெத்தட் இந்த கேள்வி செய்யறதுக்கு இது ஒரு மெத்தட் குழப்பம் இல்லத்தானே இதுல சரி அடுத்தது பாருங்க ரெண்டாவது இவற்ற மூலளவுகளை வந்து பாத்தீங்க இப்ப திருப்பி தாக்கத்தில் கவனிச்சுட்டே போங்க ஒரு அவசரப்பட்டு எழுத வேண்டாம் இவரை வெப்பமேத்துறீங்கள் ஒட்சைட் உருவாகுது கார்பனேட் ஒட்சைட் உருவாகுது 4H2O உருவாகுது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு A மூல் வச்சீங்கன்னா ஒட்சைட் எத்தனை மூல் உருவாவர் A மூல் உருவாவர் CO2 A மூல் உருவாகும் நீர் வந்து 4A மூல் உருவாகும் இப்ப எங்களுக்கு இவ 2 பேற்றையும் மொத்தத்தில் எவ்வளவு 11.6 கிராம் இது 4 கிராம் என்ற படியால் தானே இப்ப WCO2வும் WH2Oவும் கூட்டுறது 11.6க்கு சமம் தானே ரெண்டு கூட்டுறது பதற்ற மூலன்றது வந்து பார்த்த CO2க்கு 44
அப்ப 44A. அதே மாதிரி வந்து H2O சொல்லி பார்த்தா 18 தர 4A, 72A சமன் 11.6. 72 46 116. 116 A சமன் 11.6 A சமன் 0.1 மூல். அப்ப இவர் 0.1 மூண்டா ஏதான் இவர் தான் 0.1 மூல். இவற்ற மூலங்களுக்கு ஏற்கனவே தெரியுமல்ல, இங்க பாருங்க 15.6 132 தானே. அப்ப உங்களுக்கு 15.6 கிராமின் கீழ் 132 கிராம் -1, சாரி எம்சக 132. அது வந்து பாத்தீங்கன்னா 0.1 சமனா இருக்குன்னு போட்டு எம்ம காணலாம். இல்லாட்டி இங்க இவற்றை மூல வச்சுக்கொண்டு எக்ஸின் கீழ் 4 எக்ஸாக 16 எத்தனைக்கு சமன்? எத்தனை கிட்ட சமன்? 0.1 தானே சமன். அதை வச்சுக்கொண்டு காணலாம் தானே. ஒன்றை இந்த ரெண்டையும் சுருக்கி எடுத்தாலும் சரி, அங்க சுருக்கி போட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தா கண்டாலும் சரி, எக்ஸுக்குரிய பெருமானம் என்று வரும் தானே உங்களுக்கு. இது ஒரு மெத்தட் இந்த கேள்வி செய்யறதுக்கு. இது இன்னொரு மெத்தட். என்ன விட வந்தது 24 கசம் எல்லாம் வராது, அக்யூரேட்டா வரும். 24 அவனுக்கு வந்திருக்கு. மெக்னீசியம் என்று வருது. சொல்லு, வேற கேள்வியா? கெமிஸ்ட்ரியில தானே. இந்த மெத்தடால போறது கேள்வி ஈஸியா முடியும். இதை விட இதை சுருக்கிறத விட இடையில சுருக்கிறதுக்குரிய ஒழுங்கான ஐடியா தெரியாம இருக்குமா இருந்தா இதை நான் ஒருக்கா சுருக்கி காட்டுறேன்னு பாருங்கவா, அதை மட்டும் ஒருக்கா பாருங்க. நீங்க இப்ப நார்மலா சுருக்கணும் இந்த குறுக்கால பெருக்கி அப்படித்தானே சுருக்குவீங்க, ரைட்? சரி, எனக்கு என்ன டெக்னிக் இருக்குன்னு சொல்றேன், அது உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லி பாருங்க இந்த கேள்வி சுருக்கேக்கல. ரைட், கவனிங்க. 15 கீழ் எக்ஸக 132 சமன் 4 கீழ் எக்ஸக 16. இப்படி இருக்கண்டா அச்சர கணிதங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பார்த்தா நான் ஒரே பக்கம் கொண்டு வருவேன். அது எக்ஸ் சம்மந்தப்படுது தானே, அதை ஒரு பக்கத்துக்கு எழுதுவேன். அப்படி என்ன செய்வேன்டா வந்து இந்த எக்ஸாக 16 கொண்டு இங்க எழுதுவேன், எக்ஸாக 132 கொண்டே அங்கே எழுதுவோம் ஏதோ ஒன்று. அப்படி எழுதினா வந்து எக்ஸாக 16 கீழ் எக்ஸாக 132 சமன் 4 கீழ் 15.6 இப்படி எழுதுவோம்.
எயிட் என்ன செய்யறா வந்து சமன்பாடுல ரெண்டு பக்கமுமே பெரிய பெருமானத்திலிருந்து சின்ன பெருமானத்தை கழிக்கிறது. இப்ப இந்த ரெண்டுல வந்து பார்த்து எக்ஸாக 16 பெருசோ எக்ஸாக 132 பெருசோ? எக்ஸாக 132 தானே பெருசு. அந்த எக்ஸாக 132 இருந்து எக்ஸாக 16 போனா எக்ஸாக 132 இருந்து எக்ஸாக 16 போனா வெறும் 116 தான். சரி, பெருசுல இருந்து சின்னதா கழிச்சிட்டு அதை பெருசு இருக்கிற இடத்துல எழுதுவோம். இந்த இதுல எக்ஸாக 132 இருந்து எக்ஸாக 16 போனா 116 தானே. அப்ப மேலான எக்ஸாக 16 அப்படியே வச்சுக்கொண்டு கீழே 116 அந்த விடைய எழுதுறேன். சமன்பாட்டுக்கு இங்கால என்ன செஞ்சனோ அதை அங்காலே செய்யுங்க. 15 இருந்து 4 போனா 11 தானே. 4 கீழ் 11 அந்த 4 அப்படியே இருக்கு, கீழே மட்டும் வந்து பார்த்தா மாத்தணும். இப்ப என்ன செய்வீங்க? என்று வந்துடும். சரி, செய்யலாம். சரி, ரைட். இது குருட்டுலக்கு இல்ல. என்னடா சொன்ன இப்ப உனக்கு விளங்கிட்டு தானே என்ன செஞ்ச அச்சர கணிதம் இருக்கிற இடத்த வந்து ஒரே கொண்டு வந்துட்டடா. பெரிய தானத்துல இருந்து சின்ன தானத்தை கழிச்சிட்டு பெரிய தானம் விழுந்த இடத்துல அதை எழுதுறோம். ஏன்னா சரியா வருமோ? நார்மலா சமன்பாடு ஒரு பக்கம் செய்யற மற்ற பக்கம் நாங்க செய்யறோமா இருக்குன்ற கூடுதலா விட சரியா தானே வாரது. ஓ, என்ன செஞ்சாண்டு பேரு இங்க இருந்து இத கழிச்சு போட்டு வர்றபடியே கீழே எழுதுறேன். இதுல இருந்து இதை கழிச்சிட்டு வர்றபடியே கீழே எழுதுறேன். அதான் நீங்க எழுதியிருக்க. இது ஈஸி. இப்படி செய்யறது அது கேள்விகள் வர்ற விதத்தை பொறுத்து. ரைட், நீங்க செஞ்சு பழகணும் கேள்விகள், இல்லாட்டி இறங்காது உங்களுக்குள்ள இந்த மாதிரி டெக்னிக் எல்லாமே. ரைட், இந்த டேய் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மெட்ஸ்ல எல்லாம் படிப்பீங்கடா. இந்த எக்ஸிங்கிள் வை என்றதை வந்து பாத்தீங்கன்னா வந்து செண்டிங்கிள் 5 இருக்குமா இருந்தா ரைட். எக்ஸிங்கிள் எக்ஸக வை என்றது எப்படி வரும்? மேலே கிழக்குல வந்து கூட்டுறீங்கள் தானே. அதான் அங்கே செஞ்சு கிடக்கு. அங்க இங்க கூட்டி கிடக்குற அங்க கழிக்க சொல்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். கூட்டையை மட்டும் மோகமுண்டு புழுவமா இருக்கு, கழிக்க கஷ்டமா இருக்கும். இங்க என்ன நடந்திருக்கு? எக்ஸ் வந்து கீழே கூட்டுப்பட்டிருக்கு. அப்ப இங்காலையும் வந்து பார்த்தா அதே வேலையை செய்யறீங்க. சரிதானே? அது அப்படி கேள்வி வந்தா மட்டும்தான் நாங்க செய்வோம், இப்படி கேள்வி வந்து செய்ய மாட்டோம். சரியா, பழகுங்க. கிளீன் போட்டுக்கொள்ளுங்க. இருகாபனேட்டுகளின் வெப்ப பிரிகை இருகாபனேட்டுகளின் வெப்ப பிரிகை ஓடா இருகாபனேட்டுகளின் வெப்ப பிரிகை பிராக்கெட்டுக்கு HCO3 மைனஸ் HCO3 மைனஸ் HCO3 மைனஸ் தலைகளுங்க கீழே கார உலோகங்களின் இருகாபனேட்டுகள் கார உலோகங்களின் இருகாபனேட்டுகள்
கார உலோகங்களின் இரு கார்பனேட்டுகள் வெப்பமேற்றப்படுகின்ற போது வெப்பமேற்றப்படுகின்ற போது அவற்றின் கார்பனேட்டுகளை கொடுப்பதுடன் அவற்றின் கார்பனேட்டுகளை கொடுப்பதுடன் CO2 மற்றும் நீராவியை தரும் CO2 மற்றும் நீராவியை தரும் CO2 மற்றும் நீராவியை தரும் இவற்றுள் லித்தியம் கார்பனேட்டானது இவற்றுள் லித்தியம் கார்பனேட்டானது இவற்றுள் Li2CO3 ஆனது வெப்ப பிரிகையில் இவற்றில் Li2CO3 ஆனது வெப்ப பிரிகையில் Li2O, CO2 விளைவாக்கும் Li2O, CO2 விளைவாக்கும் Li2O, CO2 விளைவாக்கும் ரைட். உதாரணத்துக்கு வந்து பார்த்தா லிதியம் இரு கார்பனேட் எடுக்கிறீங்க LiHCO3 என்று வெப்பமேத்தி கொண்டு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப வந்து பார்த்தா அது கார்பனேட் ஆகவும் நீராவியாகவும் CO2 ஆகவும் வருது. இந்த மாதிரி நடக்குது. அதை சமப்படுத்துறது வந்து பார்த்தா இந்த LiHCO3 ரெண்டு போட்டீங்கன்னாலே ஓகே. இந்த மாதிரி ஒரு தாக்கம் நடக்கல எங்களுக்கு தெரியும் தானே வெப்பமேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற வந்து லிதியம் கார்பனேட் தொடர்ந்து வெப்பமேற்றப்படலாம் தானே. அப்படி வெப்பமேற்றப்படைகளை வந்து பார்த்தோமாக இருக்கின்றா அவர் வந்து பார்த்த ஒட்சைட் ஆகியும் CO2 ஆகியும் தெரியும். இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப ஒட்டுமொத்த தாக்கம் சொல்லி பாப்பீங்களா இருக்கண்டா இங்கே எழுதியும் காவட்டும் அங்கே எழுதியும் காவட்டையும் வெட்டி பார்க்கலாம் தானே அப்படி ஃபுல்லாகி ஒட்டுமொத்தமா என்ன நடக்கும்னு சொல்லி கைக்கே விளக்கிட்ட ஒட்சைட்டு தான் கடைசியா உருவாகுன்னு சொல்லி கைக்கே விளக்கிட்ட அப்படி பார்க்க விளக்கிட்ட வந்து இந்த ரெண்டு லிதியம் இரு கார்பனேட்டுகள்ல இருந்து உங்களுக்கு லிதியம் ஒட்சைடும் H2O-வும் 2 CO2-வும் வாரம் அது இந்த மாதிரி கைப்பீங்க கடைசியா கை கேட்கல. உதாரணத்துக்கு வந்து இப்ப லிதியம் இரு கார்பனேட் இறுதி விளைவு வந்து என்னவா இருக்க போகுது உங்களுக்கு வெப்ப பிரிகை ஒட்சைட்டா தான் இருக்கு கார்பனேட்டா இருக்காது. ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப நீங்க சோடியம் இரு கார்பனேட் எடுக்கிறீங்களா இருக்குண்டா இவரை வெப்பம் ஏத்துறீங்களாக இருக்குன்னா உங்களுக்கு சோடியம் கார்பனேட்டு பிளஸ் H2O பிளஸ் CO2 வருது. தாக்கம் நடக்குது. சோடியம் கார்பனேட் தொடர்ந்து வெப்பமேற்றினா சோடியம் கார்பன் தொடர்ந்து வெப்பமேற்றினா Na2O CO2 வருமோ வராது. ஏன் கூட்டமொண்டு கார்பனேட்டுகள் லிதியம் கார்பனேட் மட்டும்தானே வெப்ப பிரிகை அடையும். அப்ப இந்த தாக்கம் வந்து இதோட அப்படியே நின்றுடுது. ஏன்னா அங்கால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து Na2CO3 வந்து வெப்ப பிரிகை இல்லை என்றபடியாக இதே விஷயம் தான் யாருக்கு நடக்க போகுது அப்படியே தொடர்ந்து எங்களுக்கு பொட்டாசியத்துக்கோ ருபீடியத்துக்கோ சீசியத்தின் இரு கார்பனேட்டுகள் வந்து வெப்பப்பிரிகை அடையமா இருக்கு அந்த கார்பனேட்டோட அந்த வெப்பப்பிரிகை நின்றுடும். ஒட்சைடுகள் வந்து உருவாகாது வெப்பப்பிரிகையில் ஒட்சைடுகள் உருவாகாது இங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி எழுதுங்க KHCO3க்கும் RbHCO3க்கும் CHSCO3க்கும் எல்லாத்தையும் கார்பனேட் எழுதி வந்து பார்த்தா பிள்ளை ஓட்டு காட்ட தேவையில்லை. கார்பனேட் வர்றது எழுதினீங்கன்னா சரி.
சரி. கேட்கலடா. ஓ, சொல்ல அவனுக்கு தெரியாதவன். விளங்கிட்டோடா. பிள்ளைகளுங்க அடுத்த பாயிண்ட்ஸ். கூட்டம் இரண்டு இரு கார்பனேட்டுகள் யாவும் கூட்டம் இரண்டு இரு கார்பனேட்டுகள் யாவும் கூட்டம் இரண்டு இரு கார்பனேட்டுகள் யாவும் லிதியம் இரு கார்பனேட்டை போலவே கூட்டம் இரண்டு இரு கார்பனேட்டுகள் யாவும் லிதியம் இரு கார்பனேட்டை போலவே கூட்டம் இரண்டு இரு கார்பனேட்டுகள் யாவும் லிதியம் இரு கார்பனேட்டை போலவே அவற்றின் ஒட்சைட்டு H2O, CO2 கொடுக்கும். அவற்றின் ஒட்சைட்டு H2O, CO2 கொடுக்கும். அவற்றின் ஒட்சைட்டு H2O, CO2 கொடுக்கும். ரைட். நீங்களாவே பெரிலியம் இரு கார்பனேட்டுக்கு வெப்ப பெரிய எழுதுங்க. கடைசி ஒட்சைட்டு H2O, CO2 எல்லாம் வரக்கூடிய மாதிரி பெரிலியம் இரு கார்பனேட்டு, மெக்னீசியம் இரு கார்பனேட்டு, தாரிடை பெரிலியம் இரு கார்பனேட் என்ன மூலக்கூற்று சூத்திரம் பெறும்? BHCO3 twice.
ரைட், அடுத்த ஹியரிங் போட்டுக்கொள்ளுங்க. நைட் ரேட் கதைக்காம செஞ்சீங்கன்னா டைமுக்கு செய்யலான்டா. சரி, ஹியரிங் போட்டுக்கொள்ளுங்க. நைட்ரேட்டுகளின் வெப்ப பிரிகை. நைட்ரேட்டுகளின் வெப்ப பிரிகை. நைட்ரேட்டுக்கு என்ன மூலக்கூட்டு சூத்திரம்? குசிடை பாட்டுவா எழும்புவதற்கு. நைட்ரேட் எனக்கு என்ன மூலக்கூட்டு சூத்திரம்? நைட்ரேட்டுக்கு என்ன மூலக்கூட்டு சூத்திரம்? டூ மைனஸ். இது கதைக்காதையா? சரி, இந்த கையை தூக்கி தூக்கி ஆட்டி ஆட்டி கைக்கிறது எல்லாம் செய்யாது. பிரேக்கருக்கு போடுங்க. NO3 மைனஸ். சொல்லிக்கிறோங்க கீழே. கூட்டம் ஒன்று நைட்ரேட்டுகளில் கூட்டம் ஒன்று நைட்ரேட்டுகளில் கூட்டம் ஒன்று நைட்ரேட்டுகளில் லிதியம் நைட்ரேட் ஆனது என்ன மூலக்கூட்டு சூத்திரம் பெறும்? லிதியம் நைட்ரேட்டுக்கு LiNO3 ஆனது. கூட்டம் ஒன்று நைட்ரேட்டுகளில் லிதியம் நைட்ரேட் ஆனது வெப்பமேற்றப்படுகின்ற போது வெப்பமேற்றப்படுகின்ற போது வெப்பமேற்றப்படுகின்ற போது அதன் ஒட்சைட்டையும் அதன் ஒட்சைட்டையும் அதன் ஒட்சைட்டையும் செங்கபில நிற NO2 வாயுவையும் செங்கபில நிற NO2 வாயுவையும் செங்கபில் நிற NO2 வாயுவையும் O2 வாயுவையும் தரும். செங்கபில நிற NO2 வாயுவையும் O2 வாயுவையும் தரும். எங்க நீங்களா தாக்க சமப்படுத்துங்க பாப்போம். செங்கபில நிற NO2 வாயுவையும் O2 வாயுவையும் தரும். இது ஒட்சைடுக்கு என்ன மூலக்கூட்டு சூத்திரம் அடி வரும்? Li2 LiO Li2O லிதியம் ஒட்சைட்டுக்கு என்ன மூலக்கூட்டு சூத்திரம் அது வரும்?
சரி, இதுல வந்து பாக்குறீங்க வந்து இங்கேயும் ஓட்டு ரெட்டை இலக்கத்துலாம் இருக்கு, இங்கேயும் ஓட்சன் ரெட்டை இலக்கத்துலாம் இருக்கு, இதுலயும் ஒற்றை இலக்கத்துல இருக்கு, இதுலயும் ஒற்றை இலக்கத்துல இருக்கு. இதுல என்ன முன்னுக்கு நம்பர் போட்டு கொண்டு வந்தாலும் உங்களால இதை ஒற்றையா மாத்த இயலாது. அப்ப இவரை கண்டிப்பா என்ன செஞ்சாக வேணும், ரெட்டையா மாத்தணும். அப்ப என்ன செய்ய போறீங்க, இவரை ரெண்டால பெருக்க போறீங்க. இவரை ரெண்டால பெருக்கின உங்களுக்கு இதையும் எத்தனை வருது, 4 வருது. அப்ப முன்னுக்கு இங்க 4 போடுறீங்க. இப்ப நான் 4 நைட்ரஜனும் வருதல்லோ, அப்ப என்ன செய்யணும், என்னோட்டுக்கு முன்னுக்கு ஒரு 4 போட்டு சமப்படுத்துறீங்க. சரி, இந்த மாதிரி தாக்க சமப்படுத்துவீங்க. ரைட், அடுத்த பாயிண்ட். ஏனைய கூட்டம் உண்டு நைட்ரேட்டுகள், ஏனைய கூட்டம் உண்டு நைட்ரேட்டுகள், ஏனைய கூட்டம் உண்டு நைட்ரேட்டுகள், ஏனைய கூட்டம் உண்டு நைட்ரேட்டுகள் வெப்பமேற்றப்படுகின்ற போது அவற்றின் நைட்ரைட்டுகளாகவும், ரையன்னா இட்டன்னா ரூனா, அவற்றின் நைட்ரைட்டுகளாகவும் அவற்றின் நைட்ரைட்டுகளாகவும், நைட்ரைட்டுக்கு என்ன மூலக்கூட்டு சூத்திரம், NO2 மைனஸ் பிராக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளணும். நைட்ரேட் என்றா NO3 மைனஸ், நைட்ரைட் என்றா NO2 மைனஸ், சல்ஃபேட் என்றா SO4 2 மைனஸ், சல்ஃபைட் என்றா SO3 2 மைனஸ், தயோசல்ஃபேட் என்றா S2O3 2 மைனஸ், சல்ஃபைட் என்றா சல்பைட் என்றா பையனை இட்ட நாடுனாண்டா S2 மைனஸ். அந்த அணுவுக்கு மட்டும் தனியா வந்து கழிக்கக்கூடிய அந்நியன்களுக்கு இட்டநாடுனா பாவிப்போம். தாழ்ந்த ஒட்சியேற்ற நிலை இருக்கக்கூடிய அந்நியன்களுக்கு வந்து பார்த்தா ரையன்னா இட்டனாரூனாவும், உயர்ந்த ஒட்சியேற்ற நிலை இருக்கிறார்களுக்கு ரேயன்னா இட்டனாரூனானும் பாவிப்போம். சரி, இப்ப இங்க கழிக்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நைட்ரஜனை பொறுத்த வரையில N3 மைனஸ் அவருக்கு என்ன பேர் வைக்க போறீங்க, நைட்ரைடு, நைட்ரைடு, நைட்ரைடு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நைட்ரைடு, ரையன்னா இட்டன்னாடு தமிழ் எழுதைக்கல, இங்கிலீஷ் எழுதைக்கல வந்து பாத்தீங்கன்னா வந்து நைட்ரைடு, TRIDE இப்படி எழுதுவீங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து NO2 மைனஸ் நைட்ரைட், அங்க இருக்கு தானே, சோ நைட்ரைட். இவருக்கு வந்து பேர் எழுதேக வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த முடிக்கிற இடம் வந்து பார்த்தா NITRITE நைட்ரைட் சொல்லி முடிப்பீங்க. இதே NO3 மைனஸ் நைட்ரேட், இது நைட்ரேட். நைட்ரேட். NO2 மைனஸ்ல நைட்ரஜன் என்ன ஆக்சைடு இருக்கு, NO2 மைனஸ்ல +3, ஓகே. NO3 மைனஸ்ல +5, ஓகே. தாழ்வான ஒட்சியல்களுக்கு பொதுவாக இந்த ரைட்டும் உயர்ந்த ஒட்சியல்லைக்கு இந்த ரேட்டும் பாவிக்கிறோம் நாங்கள். ஒன்றுக்கும் இப்ப 2 ஒட்சியல் கழிச்சிட்டோம், 2க்கு மேலே எல்லாம் வெள்ளம் தானே சிலருக்கு, 2000 கொண்டு இல்ல தானே, கூட வெள்ளம் தானே, கூட வரைக்கும் என்ன மாதிரி பேர் வைக்கிறது எல்லாமே இருக்கு. அதான் நாங்க இந்த டாபிக் முடி அடுத்தா பார்க்க வேண்டியது. அசைன சேர்வைகளை பொறுத்தவரை நம்ம பேர் எழுதுறேன் இருக்கட்டும். இந்த பாயிண்ட்ஸை முடிப்போம் முதல். ஏனைய கூட்டம் உண்டு நைட்ரேட்டுகள் அவரின் நைட்ரைட்டுகளாகவும் O2 வாயுவாகவும் வெப்பப்பிரிகை அடையும், O2 வாயுவாகவும் வெப்பப்பிரிகை அடையும், நைட்ரைட்டுகளாகவும் O2 வாயுவாகவும் வெப்பப்பிரிகை அடையும். வசனம் வாசியத்தாக சமப்படுத்தலாம், கவனிங்க. உதாரணத்துக்கு NaNO2 சொல்லி வந்து பார்த்தா நைட்ரைட் இருக்குமா இருந்துச்சுண்டா, NaNO3 NaNO3 சொல்லி இருக்குமா இருந்துச்சுண்டா
இவரை வந்து வெப்பம் ஏத்துறீங்களாக இருக்கணும் உங்களுக்கு வர போறது NaNO2வும் O2 ஒட்சைட்டு வராது. லிதியத்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோம்டா வந்து ஒட்சைட்டும் NO2வும் O2வா பிரியும். ஏனையாக்களுக்கு வந்து NaNO2வும் O2. அப்ப KNO3க்கு KNO2வும் O2வும், RbNO3க்கு RbNO2வும் O2வும், CSNO3க்கு CCN நைட்ரைட்டும் ஒட்சன் வாயுமா பிரியும். இங்கேயும் ஒட்சன் இரட்டை இலக்கத்துல இருக்கு, இங்கேயும் ஒட்சன் இரட்டை இலக்கத்துல இருக்கு, இங்க ஒற்றையா இருக்கு. அப்ப இங்க முன்னுக்கு என்ன செய்ய போறீங்க? ரெண்டால பெருக்கினா யார ரெண்டால பெருக்க போறீங்க? NaNO2 ரெண்டால பெருக்குவீங்க. அப்ப இதே வேலையை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எழுதுங்க தொடர்ந்து. அடுத்த பாயிண்ட், கார மண்ணுலோக நைட்ரேட்டுகள் யாவும் கார மண்ணுலோக நைட்ரேட்டுகள் யாவும் கார மண்ணுலோக நைட்ரேட்டுகள் யாவும் கார மண்ணுலோக நைட்ரேட்டுகள் யாவும் எவ்வளவு நேரம் கழிச்சு வெப்பப்பிரி எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு என்ன விளை வரும் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு மெக்னீசியம் நைட்ரேட்டை வெப்பமேத்தினா என்ன விளைவுகள் வரும் நினைக்கிறீங்க? ஒட்சைட்டும் NO2 வாயு O2 வாயு. என்னடா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சிமிலாரிட்டி என்றது கூட்டம் ரெண்டுக்கு என்ன இயல்பு இருக்கோ கூட்டம் ஒன்றுல யாருக்கு அந்த இயல்பு வருது? லிதியத்துக்கு வருது. ஏண்டா லிதியத்துக்கும் கூட்டம் ரெண்டுல இருக்கக்கூடிய மெக்னீசியத்துக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா மூளை விட்ட தொடர்பு இருக்கு. இந்த ஆவர்த்தன அட்டவணையில வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்தந்த கூட்டங்கள்ல இருக்கக்கூடிய மூலகங்கள்ல ஒரு சில மூலகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்ட மூலகங்களுடைய இயல்புகளை காட்டுவினம். இருக்கிற வீடு உடன் செய்யற செயற்பாடு இன்னொரு மாதிரி இருக்கு. லிதியத்தை பொறுத்த வரையில மெக்னீசியத்தின் இயல்புகள் இருக்கும். லிதியம் மெக்னீசியத்தை போல நடந்து கொள்ளும். அதே மாதிரி வந்து பெரிலியம் வந்து அலுமினியத்தை போல நடந்து கொள்ளும். பெரிலியத்துக்கும் அலுமினியத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு? ஈரியல்புடைய மூலகங்கள். போலனுக்கும் சிலிக்கனுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு? உலோக போலிகள். ரைட். அப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூளைக்கு இருக்கிறார்கள், அதுக்கு இதுல லிங்க் இருக்கு. அவைக்குள்ள வந்து பார்த்த ஒரு வகையான தொடர்பு இருக்கு, அதான் மூளை விட்ட தொடர்பு சொல்லுவோம். சோ இப்ப கார மண்ணுலோக நைட்ரேட்டுகள் யாவும் லிதியம் நைட்ரேட்டை போல LiNO3 போல லிதிய கார மண்ணுலோக நைட்ரேட்டுகள் யாவும் லிதியம் நைட்ரேட்டை போல அவரின் ஒட்சைட்டு செங்கபில நிற NO2 மற்றும் O2 தரும். அவற்றின் ஒட்சைட்டு லிதிய நைட்ரேட்டை போல அவற்றின் ஒட்சைட்டு செங்கபில் நிற NO2 மற்றும் O2 தரும். அவற்றின் ஒட்சைட்டு செங்கபில நிற NO2 மற்றும் O2 தரும். நீங்க வெளியே தூங்கலாமே, தாக்கம் சமப்படுத்துறது தானே. வெளியே நைட்ரேட்டுகளை வெளியே தூங்கும். ஒன்று சமப்படுத்திட்டீங்கன்னா தானே அப்படி அங்கே அடிக்க போறீங்க. என்னடா வாழ்க வளத்துடன்.